ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் லீக் பாதிப்பை குறைக்க வினோத் அவர்கள் எடிட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பண்ண இருப்பதாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது லீக்கான வெர்ஷனை கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட வெர்ஷனாக எடிட்டிங்கில் பண்ண போகிறதாகவும் சொல்லப்படுது. இது படத்திற்கு ப்ளஸ்ஸாகவும் அமையலாம், மைனஸாகவும் அமையலாம். ஏன்னா ஒரு நல்ல வெர்ஷனை கொண்டு வர்றதுக்கு மாற்றினா பரவாயில்ல, பட் லீக்கான வெர்ஷனை அப்படியே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான காரணத்துக்காக சேஞ்ச் பண்ணுறப்போ அதனால் படம் நெரேஷனில் இம்பேக்ட் கூட இல்லாமல் போகலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய முடிவு தான். அண்ட் என்னை கேட்டால் கம்ப்ளீட்டாக ஒரு பொது வெர்ஷனை மாற்றணும்னு அவசியமே இல்லை. மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் அங்கங்கே பண்ணலாம். ஏன்னா ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் பார்க்கணுன்னு முடிவோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த லீக் வெர்ஷனை பார்த்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அங்கங்கே ஒரு சீன் சோஷியல் மீடியாவில் கண்ணில் பட்டிருக்கும், அவ்வளோதான். அந்த லீக்கான வெர்ஷனை பார்த்தவங்க தியேட்டரில் வந்து பார்க்குறப்போ புதுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மொத்த படத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு புது வெர்ஷனை மாற்ற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் படத்தோட லீக் பண்ண ஃப்ரீலான்ஸ் எடிட்டரையும் கைது பண்ணிட்டாங்க. சைபர் கிரைம் கிட்ட இருந்து வந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் படி அந்த நபர் ஜனநாயகன் படத்துக்காக ஒர்க் பண்ண எடிட்டர் இல்லையாம். வேறு ஒரு படத்துக்காக ஃப்ரீலான்ஸ் எடிட்டிங் பண்ணும்போது தான் ஜனநாயகன் ஃபுட்டேஜை திருடி இருப்பதாகவும் தகவல் சொல்கிறாங்க. படத்தை ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.